சித்தர் ஆட்சி வரணும். சித்தர் ஆட்சி வராட்டி தமிழ்நாடு வந்து அழிய போகுது. என்னன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளும் வந்து நாட்ட குட்டி சவறு ஆக்கிட்டாங்க. நாட் தட் காங்கிரஸ் ரொம்ப பெருசா பண்ணது மாதிரி கிடையாது. முக்காவாசி கட்சிகள் வந்து நாஸ்தி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா, அந்த காலத்து அரசியல்வாதிகள் ஒரு சிலர் பெரிய குடும்பத்துல ஒரு சிலர் வந்து நல்லது பண்ணியிருக்காங்க. நான் வந்து பெரிய ஒரு காமராஜ் ரசிகையோ இல்லாட்டி ஃபாலோவர் எல்லாம் கிடையாது. ஓகே. ஒரு சிலர் சொல்லுவாங்க காமராஜ் ஆட்சி. அதெல்லாம் நான் ஏத்துக்கல. ஏன்னா, காமராஜர் ஜாதி அரசியல் பண்ணாரு. ஓகே. யார் ஒருங்க மதம், ஜாதி, மொழி அரசியல் பண்ணாங்களோ எனக்கு அவங்கள பிடிக்காது. யாரா இருக்கட்டும். ஓகே. அப்போ வந்து இது நான் சொல்லும்போது அவங்க வேணும் வேணும்னு என்ன தூண்டிட்டு இருந்தாங்க. யாரு அந்த நெறியாளர், அதாவது யார் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களோ, அப்போ வந்து நான் சொன்னேன், சித்தர் ஆட்சி வராட்டி தமிழ்நாடு அழியும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மறுபடியும் அடுத்த இது 21ல வந்து இந்த திராவிட கட்சி ஆட்சி தான் வந்துச்சு. ஏன்னா, வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல. ஐதர் இந்த திருடன் தான் இருக்கான், இல்ல அந்த திருடன், இந்த திருடனோட ஒரு 4 கட்சி அலையன்ஸு, அந்த திருடனோட 4 கட்சி அலையன்ஸு. மிச்சதெல்லாம் முக்காவாசி இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் இந்த சீமான் இந்த மாதிரி ஆளுங்க போடுறாங்க. சீமானுக்கும் யாரோ பணம் பலத்துல தான் பண்றான். இந்த ஆள் சொந்த பணம் செலவு பண்றான்னா கண்டிப்பா கிடையாது.